ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஒரு கதை. ஒரு ஆம்படையான் பொண்டாட்டி இருக்கா. அவளுக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் என்ன பண்ணுறா, ஒரு மாடை விற்றுட்டு வாங்கோ, விற்று காசு கொண்டு வாங்க, நம்ம எதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இவர் மாடை எடுத்துன்னு போகிறச்சே வழியில் ஒரு ஆடு வச்சுருக்காரு. வர்றார். எதுக்கு மாடை இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணின்னு போகிறேன், இந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கோ, மாடை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். சரின்னு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு மாடை கொடுத்துட்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கோழி விற்கிறவர் வர்றார். அவர் சொல்ல, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஆடை பின்னாடி துரத்தின்னு ஓடுற, அதை என்கிட்ட கொடுத்துட்டு கோழியை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ கையில் வச்சு அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு அதை கொடுத்துட்டு கோழியை வாங்கிக்கிறார். அந்த கோழி என்ன பண்ணுறது, 2 முட்டை போடுறது. அந்த முட்டையை கையில் வச்சுன்னு போகிறார். அந்த அந்த இவர் என்ன சொல்கிறார், இந்த கோழியும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த முட்டையும் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக நான் உனக்கு டீ தரேன் அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்கிறார். சரின்னு டீயை வாங்கி குடிச்சிட்டு அவர் அந்த முட்டையும் கொடுத்துட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமை போகிறார். அப்போ அந்த டீ கடைக்காரர் கேட்குறார், எதுக்காக நீங்கள் வெறுமை போகிறீங்க, மாடோடு வந்தீங்க, இப்படி போனால் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி திட்டமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறார். இல்லை அப்படின்னா, உங்கள் பொண்டாட்டி உங்களை திட்டலைன்னா இந்த கடையை நான் எழுதி வைக்கிறேன், உங்கள் பொண்டாட்டி உங்களை திட்டினா நீங்கள் உங்கள் வீட்டை எனக்கு எழுதி வச்சிடணும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க அப்படிங்கிறார். சரின்னு ஊரார எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்கே போன உடனே பொண்டாட்டி வெளியில் வரா. அவளுக்கு எல்லாம் சொல்கிறார், டீ சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டுட்டு, சரி வாங்க உள்ள அப்படின்றா. அந்த டீ கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த டீ கடையை அவர் பேரில் எழுதி வைக்க முடியாடுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த டீ கடைக்காரர் கேட்குறார், அது எதுக்கு நீங்கள் மாடை விற்று வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, எப்படி உங்கள் பொண்டாட்டி உங்களை திட்டாமல் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் கல்யாணம் ஆன போதே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி யாரும் வெளியில் நம்ம சண்டை நீயும் போடக்கூடாது நானும் போடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் இந்த 4 சுவருக்குள்ளே தான் தெரியணும், ஆம்பளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். அதனால் அவள் என்னை வெளியில் யார் முன்னாடியும் திட்டலை. ஸோ அதனால் என்னாச்சு, எனக்கு இப்போது அந்த கடை கிடச்சது எனக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்கிறார். இதனால் அவள் சொல்கிறது என்ன வருதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கணும், அது ஒரு 4 பேருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.